அதாவது 1வது அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திற்கு, அதாவது முதல் 2 வசனத்துக்கு எத்தனை வருஷம் போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, தெரியல. முதல் வசனத்திற்கும் 2ஆம் வசனத்துக்கும் எத்தனை ஆண்டுகள் போச்சு அப்படின்னு தெரியாது. ஆனால் 3ஆம் வசனம் வரும்போது தான் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று அப்படின்னு நம்முடைய தமிழ் பைபிளில் படிக்கிறோம். ஈப்ரு பைபிளில் பாருங்கள் எப்படி இருக்கும். தேவன் வெளிச்சம் ஆகட்டும் என்றால் வெளிச்சமானார், தேவன் தான் அந்த வெளிச்சம். ஹல்லேலூயா. அப்போது முதல் 2 வசனங்கள் எத்தனை ஆண்டுகள் நடந்தது போனது அப்படின்னு தெரியாது. ஆனால் 3வது வசனம் என்று ஒன்று வரும்போது அங்கே என்ன நடக்கிறதுனா, ஆண்டவர் இந்த செகண்ட் சொல்லுவோம் இல்லைங்களா, செகண்ட் யாருக்காகவும் எதுக்காகவும் ஸ்டாப் ஆகாது. நிமிடங்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் ஸ்டாப் ஆகாது. நீ இராம் போ, வராமல் போ, காலங்கள் போயிட்டே இருக்கும். என்ன வேணால் செய்யுங்க, காலங்கள் ஸ்டாப் ஆகாது. அப்போ இந்த நாட்கள், இந்த செகண்ட்ஸ் எப்போ ஆண்டவர் நிர்ணயம் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 3வது வசனத்திலிருந்து தான் ஆண்டவர் நிர்ணயம் பண்ணுறாரு. அப்போ 1வது வசனத்திலையும் 2ஆம் வசனத்துக்கு உட்பட்டு எத்தனை காலங்கள் யுகங்கள் சென்றது என்று தெரியாது. அப்போ அந்த 1வது வசனத்திற்கும் 2ஆம் வசனத்திற்கும் தான் பிசாசானவன் லூசிபர் அவன் கீழே விழுந்த அந்த நாட்களை எல்லாம் பார்க்குறோம். அவன் ஒரு கூட்ட தூதரை இழுத்துட்டு வந்துட்டான். ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எங்கே போட்ட, பாதாளத்தில் போட்டார். ஒரு கூட்டத்தில் வானத்தின் கீழ், அதாவது ஒரு இடத்துல ஆண்டவர் கட்டி வைத்திருக்கிறாரு. ஒரு கூட்ட பிசாசு இந்த பூமியில் இருக்குது. இதெல்லாம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனத்திற்கும் 2ஆவது வசனம் இடைப்பட்ட காலம். எவ்வளோ வருடம் தெரியல, எவ்வளோ யுகங்கள் தெரியல, பல வருஷம் போயிருக்குமா, இருக்கலாம். ஆனால் 3ஆம் வசனத்தில் வரும்போது தான் ஆண்டவர் காலத்தை நிர்ணயம் செய். அது வரையும் காலம் கிடையாது. நீங்கள் பார்க்குற அந்த செகண்ட்ஸு, நிமிடங்கள் அவர்ஸ் எல்லாம் கிடையாது. அந்த 3ஆம் வசனத்தில் தான் காலங்கள் நிறைவேறுகிறது. அதை ஆண்டவர் அந்த காலத்தை கவுண்டிங் பண்ண, காலம் கவுண்டிங் ஆகணும்ல. 6000 இயர்ஸ் தான் இந்த பூமி இருக்கணும். 6000 வருஷத்துக்கு மேலே இந்த பூமி இருக்கக்கூடாது. அப்போ காலங்கள் கவுண்ட் செய்யப்படுவதற்காக தான் ஆண்டவர் சூரியன் சந்திர நட்சத்திரங்களை ஆண்டவர் படைத்தார். அப்போ நீங்கள் பார்க்க சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் எவ்வளோ வருஷம் தாங்க வாழும் அப்படின்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா 6000 ஆண்டு தான் உயிர் வாழும். அதுக்கப்புறம் அது உயிர் வாழாது. 6000 வருடம் தான். அது காலங்களை நிர்ணயிப்பதற்காகவே ஆண்டவர் சூரியன் சந்திர நட்சத்திரத்தை படைத்திருக்கிறார். நீங்கள் படிக்கிற வேதாகமத்தில் முதல் அதிகாரத்தில் அந்த வசனங்கள்லாம் இருக்கிறது உண்டு. ஆமென். அப்போது ஆண்டவர் 1வது அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு பிற்பாடு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அந்த உலகம் எத்தனை காலம் இயங்க வேண்டும் என்ற அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை அவர் நிர்ணயிக்கிறார். அதற்கு முன்பதாக வரை பிசாசானவன் என்று சொல்லக்கூடிய லூசிபர், ஒளியின் தூதன் என்று அவன் பெயர். இயேசு கிறிஸ்து தான் வெளிச்சம். இயேசு கிறிஸ்துவிலிருந்து வெளிச்சத்தை வாங்கி அந்த பிசாசானவன் என்ன செய்ய உலகம் முழுவதுமாக ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ அங்கே ஒரு வெளிச்சம் இருக்குது, அப்படி ஒரு சூரியன் இருக்குன்னா முகம் பார்க்குற கண்ணாடியில் அந்த சூரியன் மேலே பட்டு, அந்த கண்ணாடி மேலே பட்டு அப்படி திருப்பும் போது என்ன செய்யும், அந்த ரிஃப்ளெக்ட் நம்ம எங்கே திருப்போம்ல அங்கே போய் விழும். நம்ம சின்ன வயசுலாம் விளையாடி இருப்போம் அந்த மாதிரி எல்லாம். எனவே பிசாசானவன் ஒளியின் தூதன் யாருன்னா, அவன் வெளிச்சத்தை வாங்கி உமிழக்கூடியவன், அந்த கக்கக்கூடியவன். ஆண்டவர்கிட்ட வெளிச்சத்தை வாங்கி உமிழக்கூடியவன். 1ஆம் அதிகாரத்துக்கும் 2ஆம் அதிகாரத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் பிசாசானவன் அவன் செய்த தவறு நிமித்தமாக இருள் சூழ்ந்து கொண்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதுக்கு முன்பதாக வரை வெளிச்சம் இருந்தது. பிசாசு இருளின் மகன் என்று இன்னொரு பெயர் உண்டு. அப்போது 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் இடைப்பட்ட காலத்தில் அந்த லூசிபர் விழுந்தபடினாலே ஆண்டவர் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவரே வெளிச்சமாய் 3ஆம் வசனத்தில் இருக்கிறதையும் தொடர்ச்சியாக பார்த்துக்கு இருக்கும்போது சூரியனை படைக்க தன் வெளிச்சத்தை கொஞ்சம் சூரியன்கிட்ட கொடுத்தாரு. அந்த சூரியன் எப்பொழுதும் வெளிச்சமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. 6000 ஆண்டுகள் வெளிச்சம் தர வேண்டும் என்று சூரியனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த பூமி முழுவதும் 6000 வருஷம் தான் இருக்குமா என்று கேட்டால் வாங்க பார்ப்போம். இங்கே கவனித்து பாருங்கள். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு பிறகு தான் இந்த செகண்ட்ஸு, ஹவர்ஸ் எல்லாம் என்ன ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு என்ன செஞ்சுருக்கு, ஸ்டார்ட் ஆகப்பட்டிருக்கு. மனிதனுடைய ஆயுஷ் நாட்கள் நித்திய காலமும். இங்கே கவனிக்கும் போது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். எபிரேய மொழிபெயர்ப்பில் இந்த வசனம் எப்படி இருக்கிறது என்றால், படைத்தார் ஆதியிலே தேவன் ஹேலோயும் பரலோகங்களையும் மற்றும் பூமியையும் அப்படின்னு வாசிக்கும். பரலோகங்களையும் அப்படின்னு இருக்குது, நம்பர் ஆஃப் ஹெவன் பரலோகத்தில் இருக்குது. அந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் யோவான் 14ஆம் அதிகாரம், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். ஆனாலும் நான் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்த பண்ணணும். அப்போது பரலோகம் என்பது அவர் சொல்கிற அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. ஆனால் எபிரேய மொழிபெயர்ப்பில் இருக்கும்போது அவர் பரலோகங்கள் அவர் படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பூமியை படைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஹேலோயும் என்று சொல்லுகிறோம். ஹேலோயும் என்றால் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாக திரியேக தேவனை தான் ஹேலோயும் என்று சொல்லுகிறோம். அப்போ படைத்த தேவன் ஹேலோயும், அதாவது பரலோகங்களையும் மற்றும் பூமியையும். இதுதான் எபிரேயத்துடைய அந்த முதலாவது